கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகமாக இந்த பாடல் எனக்கு ஊழியம் செய்து என்னை பலப்படுத்தி இருக்குது. நான் எப்போல்லாம் சோர்ந்து போகிறேனோ அந்த நேரத்துலலாம் ஊழியக்காரங்கன்னா சோறு வராதுன்னு நினைக்காதீங்க. நாங்களும் யார் தான்? யார்? மனுஷன். உங்களை போல எலியா நம்மை போல பாடலன். எலியா பெரிய தீர்க்கதரிசி, பெரிய ஊழியக்காரன். ஆனால் எல்லாரும் கடந்து போகிற பாடுகளையும் துன்பத்தையும் அவனை அனுபவித்தான். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பரிசுத்தவான்னு சொல்லக்கூடியங்க யாருமே சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா, யாருமே தைரியமா சொல்லுங்க. இல்லை, யாருமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். பரிசுத்தவான்கள் இந்த பூமியில வாழ்கிறது இல்லை, பரிசுத்தம் உள்ளவர்களாகி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாள். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, நம்ம தவறு பண்ணிட்டோம், நம்ம விழுந்துட்டோம், நம்ம ஏதோ நம்ம குற்ற மனசாட்சியோட இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நோ, உங்களை கர்த்தர் உங்களுடைய தவறிலிருந்து தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இந்த உலகத்துல எங்கேயுமே செய்ய முடியாத, ஈவன்தோ கோர்ட்டு, ஈவன்தோ சபை செய்ய முடியாத ஒரு ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, உங்களை மன்னிக்கிறதுல இந்த உலகத்துல அவருக்கு நிகரானவர் ஒருத்தருமே இல்லை. நல்ல கையை தட்டு கொடுத்துருப்பீங்கன்னு பார்த்தனே நானு. நல்ல அவரை போல உங்களை மன்னிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்பா அம்மா கூட கிடையாதுங்க. நான் சொல்லுவேன், அப்பா அம்மா கூட கிடையாது. அவங்க பார்க்கும் போதெல்லாம் நம்ம உள்ளத்துல ஏதோ ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் இருக்கிறாரே, நம்மளை குற்றம் உள்ளவர்களா பார்க்கறது இல்லையா, நம்மளை தூக்கி உட்கார வச்சு அழகு பார்த்து நம்மை மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார், வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். இப்படி பாடிக்கிட்டே இருக்கணும்னா எவ்வளவு இன்பமா இருக்குல்ல. நம்மள அறியாம ஒரு மகிழ்ச்சி உள்ளத்துல வருதா இல்லையா தம்பி? ரொம்ப அறியாம ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அவருடைய சமூகம் தான் இந்த உலகத்துல மகிமையான இன்பம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒண்ணு பாடி முடிச்சுட்டு ஆவியில் நிரம்பிட்டு உலகத்து உள்ள போன உடனே, ஸ்கூலுக்கு போனதும், காலேஜுக்கு போனதும், குடும்பத்துள்ள போனதும், ஏதாவது ஒரு பிசாசு என்ன பண்ணுது, நம்மளை பார்த்து என்ன பண்ணுது? அப்படியே சும்மா தானே எல்லாமே அப்படின்னு கேட்குது இல்லை, அப்படி லைட்டாக கேட்குது. சும்மா தானே, அங்கே போய் முடிச்சுட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் யார் என்னமோ அப்படின்ற மாதிரி. ஆனால் அதை உடைக்கிற பலனை தான் தேவ சமூகத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அதை உடைச்சி, பிசாசை உடைச்சி, தந்திரங்களை உடைச்சி, இல்லை ஸ்தோத்திரம், சோர்வை உடைச்சி, பலவீனத்தை உடைச்சி, பாவத்தை உடைச்சி, இதெல்லாம் உடைச்சி நம்ம மேலே வர்றதுக்கு தான் பரிசுத்த ஆவி நம்ம கூடவே இருக்கிறார். அந்த கூட இருக்கிற பரிசுத்த ஆவியான நமக்கு என்ன செய்ய போறார் அப்படின்றத நம்ம கற்றுக்கொண்டு நம்ம போக போகிறோம். சரி, கேம் விளையாடுனீங்கல்ல, எப்படி இருந்தது? கேம் நல்லா இருந்ததா? மொக்க கேமா? நீ பார்க்கறது அப்படி தான் இருக்குது. என்ன நான் சும்மா மொக்க கேமை சொல்லி கொடுத்துட்டு எங்களுக்கெல்லாம் என்ன இவர் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன்னு. நல்லா இருந்தா கேமு? சரி சரி, சூப்பர், வெரி குட். எத்தனை பேர் கேமில் இன்வால்வ் ஆனீங்க? எத்தனை பேர் இன்வால்வ் ஆவீங்க? நான் கூட அந்த ரப்பர் பேண்டை போட்டேன், அந்த ரப்பர் பேண்ட் கையில் ஏற்றேன். எத்தனை பேர் இன்வால்வ் ஆனீங்க? எத்தனை பேர் இன்வால்வ் ஆனீங்க? சரி, இந்த ரப்பர் பேண்டு போட்டவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி வேலை. அந்த மாட்டிக்கினாங்க பற்றி அவங்க கதை தான் இல்லை, சூப்பர். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, யார் மாட்டுறதுக்கு தலையை கொடுத்தாங்களோ அவங்க தான் சூப்பர். அவங்களுக்கு எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க, நல்லா தட்டு. சூப்பர் சூப்பர் தம்பி, கெத்து, கலக்கிட்டீங்க எல்லாருமே. வெரி குட், ரைட். இப்போ சரி, மாட்டிக்கிறது ஈஸியா, மாற்றுறது ஈஸியா? மாற்றுறது ஈஸி. அதை எத்தனை பேர் செஞ்சோம்? செய்யாத கூட இருந்துட்டோம்ல, ஒரு ரெண்டு பேர். அதை செய்யாமல் கூட என்ன பண்ணியிருந்தோம்? அப்படியே உட்காந்து போட்டு நீ போடு அப்படின்னு உட்காந்தோம்ல. சோத்திரம். இப்போ சர்ச்சில் நடக்கிற நிறைய ஊழியங்களை, நிறைய ஆக்டிவிட்டீஸில், நம்ம ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறதான சில காரியங்களில் நிறைய பேர் இன்வால்மெண்ட்டோடு செய்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? இன்வால்மெண்ட்டாக ஊழியம் செய்கிறாங்க. நிறைய பேர் இன்வால்மெண்ட்டாக பாட்டு பாடுறாங்க. வசனத்தை சொன்னால் டக்குன்னு தேடி எடுத்து அதை செய்கிறாங்க. இன்வால்மெண்ட்டு நம்மளை சொல்லவே வேணாம், நீ மாட்டுன்னு சொல்ல வேணாம். அவங்களே என்ன பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் கேம் ஆடும்போது என்ன பண்ணியிருப்பீங்க? மாட்டு சும்மாக்கிற, நான் மட்டும் மாட்டுனுக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்கள்ல. அந்த மாதிரிலாம் இல்லாமல் சபையில் அவங்களே என்ன பண்ணுறாங்க? ரப்பர் பேண்டை போடுற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்கிறாங்க.
சில நேரத்தில் அவங்கள பார்த்தா இவருக்கு தான் பேர், இவருக்கு தான் போட தெரியும், இவருக்கு தான் பாட தெரியும், இவருக்கு தான் வசனம் படிக்க தெரியுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இன்வால்மெண்ட்டாக செய்கிறாங்களே, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பார்க்குறார். கையை வைத்து நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. யார் ஓடி அந்த ஊழியத்தை எடுத்து செய்கிறாங்க, யார் ஓடி அந்த காரியத்தை செய்கிறாங்க, என் சமூகத்தில் யார் முன்னாடி பாய போடுறது, பெருக்கிறது, சபையை கிளீன் பண்ணுறது, இசை வாசிக்கிறது இல்லை, கையை தட்டுறது, பாட்டு பாடுறது, ஆராதிக்கிறது, கையை தூக்கி ஆராதனை பண்ணுங்க அப்படின்னா உடனே ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்து ஆராதனை பண்ணுறது இல்லை, இன்வால்மெண்ட். ஆமென் சொல்லுங்க சத்தமா ஒரு ஆமென். ரைட், குட், வெரி குட். இதை விட ரொம்ப முக்கியமான ஊழியம் தெரியுமா? ஸ்தோத்திரம். தங்களை அர்ப்பணிச்சுட்டு, ஊழியத்துக்கு முழுசாக அர்ப்பணிச்சுட்டு, எப்படி ஒரு அண்ணன் நம்ம தலையெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பிச்சு பிடுங்கின இல்லை, எத்தனை முடி போச்சுன்னு தெரில, ஏற்கனவே நான் முடி கொட்டதுன்னு கவலையாகிறேன் பாஸ்டர், நான் போடுற ஷாம்பு வேறு என்ன ஷாம்புன்னு, நல்ல ஷாம்புன்னு நல்ல பிராண்டுன்னு சொல்கிறாங்க, அதை போட்டு என் தலைக்கிற முடியெல்லாம் என் பையன் அப்பப்போ இந்த முடி முன்னாடி முடியை தூக்கி பார்ப்பேன். என்ன டேடின்னுவான். டேய், அதை வேற தூக்கி ஏன்டா பாடுறேன், நான் என்ன பண்ணுறேன், அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி ஓட்டுனுக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க பார்த்தீங்களா, அந்த முடியெல்லாம் போவோன்னு தெரியும், நீங்கள் பிச்சு பிடுங்குங்கன்னு தெரியும், 4 பேர் நம்ம தலையில் கை வைக்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் அதை தெரிஞ்சு கூட அவங்க தலையை அர்ப்பணித்தாங்க, ஒப்பு கொடுத்தாங்கல்ல. இதுதாங்க ஊழியம், இதுதான் சபை. அர்ப்பணித்து தங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுகிறது தான் சபை. சபை மட்டும் இல்லை, குடும்பம் கூட இதுதான். குடும்பம் கூட சொல்லுங்க சத்தமா, குடும்பம் கூட அதுதான். குடும்பத்தில் அப்பா சம்பாரிச்சு போடுறாரு, நம்ம பாட்டுன்னு ஐஃபோன் வாங்கிக்கலாம், நம்ம பாட்டுன்னு நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கலாம், நல்ல ஃபோன் வாங்கிக்கலாம், 25,000 40,000 ஃபோன் வாங்கின்னு பாக்கெட்டில் வச்சு மற்றவங்கள மாதிரி கெத்தாக சுற்றலான்னு நினைக்கிறோமே பாருங்கள். ஒருத்தருடைய சம்பாத்தியத்தை எடுத்து, ஒருத்தருடைய அர்ப்பணிப்பு காரியத்தை எடுத்து நம்ம எல்லாரும் அனுபவிக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன குடும்பத்தில் இன்வால்வ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கைவத்தி ஆமென்னு சொல்லுங்கள். நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் குடும்பத்துக்கு, நம்மளால் என்ன கான்ட்ரிபியூட் இல்லை, நம்ம சம்பாதிக்கலை, நம்மக்கிட்ட வருமானம் இல்லை, ஒருவேளை வருமானம் இருந்து நம்ம செய்யலை, கவனித்து பார்த்தீங்களா, நம்ம வருமானம் இல்லை, ஆனால் குடும்பத்தினுடைய கிரியைகளை, வேலைகளை நம்மளால் எடுத்து செய்ய முடிகிறதா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் இந்த கேம்லேருந்து கற்றுக்கொள்கிறது என்னென்னா, ஒருவேளை நீங்கள் இந்த 24 போட்டாங்கள்ல, என்ன எத்தனை நம்பர் அவங்க 1ஆம் நம்பரில் 24 போட்டாங்க, 20 போட்டாங்க, அவங்க எத்தனை நம்பரு 6ஆம் நம்பர், அப்புறம் 3ஆம் நம்பர் 23 போட்டாங்க. சூப்பர். அவங்கெல்லாம் பார்த்தீங்களா, அவங்கள நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாருமே போட்டோம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே. அப்படி தானே நான் சொல்கிறது கரெக்டா? நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா? தப்புன்னா கையை தூக்கி காட்டு. இல்லை கரெக்டு தானே? நான் சொல்கிறதுக்கா மிரட்டி கேட்குறேன்னா? இல்லை, எல்லாருமே போட்டாங்க. எல்லாருமே போட்டதுனால, எல்லாருமே வேலை செஞ்சதுனால அவங்களால அந்த 24 நம்பர்ஸை போட முடிஞ்சுது. இதுதான் ஊழியம், இதுதான் சபை, இதுதான் குடும்பம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குதுன்றது மட்டும் கையை உயர்த்தி அலையிலையா சொல்லுன்னா உடனே எல்லாரும் அலேலியா என்னத்துக்கு அலையிலையா சொல்லணும் தெரியாது ஐயா, அப்படி இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம், வெரி குட். கையில் வைத்து ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். 1:30 மணி ஆகுது. நான் ஒரு எவ்வளோ நேரம் பேசட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 3 பாயிண்ட்டு சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். முடிஞ்சால் 1-2 பாயிண்ட்டு சொல்கிறேன். 3ஆவது பாயிண்ட்டு சமயம் இருந்ததுன்னா சொல்கிறேன், கர்த்தர்களோட பேசுவார். சரி, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். சத்தமாக யாருன்னா ஒருத்தர் வாசிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லிடுங்க. சரி, அனுபவிக்கிறத குறித்து இன்னைக்கு நான் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கணும், ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும். நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்கணும். இப்போ இருக்கிற வாலிப்பிள்ளைங்க எல்லாரையும் நீங்கள் கூப்பிட்டு தனித்தனியாக அவங்கள கேட்டால், நான் இந்த உலகத்தை என்ன பண்ணணும் சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், பணத்தை அனுபவிக்கணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும், பணம் காசு என் கையில் இருக்கணும், நல்ல செல்வந்தனா வாழணும். யாரை என்னை பார்த்து என்ன சொல்லக்கூடாது, ஆட ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லைன்னு ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, என்னை பார்த்து சொல்லக்கூடாது. நான் படித்து நல்ல கல்விமானாக மாறணும். எல்லாருக்கும் இந்த உலகத்தை அனுபவிக்க ஆசை இருக்கிறது. நம்மை போல ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58வது வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வாலிபன், அவர் யாருன்னு கேட்டா, யாரு? சவுல் என்கிறதான பவுல். அவர் சவுலா இருந்தார். அவரை குறித்து வசனம் சொல்லுது, அவர் ஒரு வாலிபன். என்ன பண்ணு? சத்தமா சொல்லுங்க.
வாலிபன் அவர் ஒரு வாலிபன் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் அதிகாரம் இருந்தது, அவர் கையில் அரசாங்கத்தினுடைய அதிகாரம் இருந்தது, போஸ்ட் இருந்தது. அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டர் கூப்பிட்ட உடனே தமஸ்குக்கு போற வழியில் ஆண்டர் கூப்பிட்டாரு. ஆண்டர் கூப்பிட்ட உடனே, உங்களுக்கு தெரியல அதெல்லாம், நான் சொல்ற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை, நீங்கள் முறைக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் எங்கேயோ மாரியாத்தா கோயிலேருந்து வந்த மாதிரி இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல, நீங்கள் சர்ச்சிலேருந்து வந்தவொன்னு வந்துக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். நான் ஃப்ரீயாக பேசலாமா உங்களோட? ரைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஆண்டவர் கூப்பிட்டு வந்துட்டாரு. ஆண்டவர் கூப்பிட்டு வந்து ஆண்டவர் வந்து இப்போ அவரை பயன்படுத்துறார். அவருக்கு ஆண்டவர் கையில் இருக்கிறார். இப்போ அவர் சொல்றாரு, ஏய் தம்பி, அண்ணா கவனிடா, அக்கா கவனி, எனக்கு எல்லாத்தையும் செய்ய அதிகாரம் இருக்குது, என்கிட்ட அதிகாரம் இருக்குது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. யார் சொல்ல முடியும்? இப்போ எங்களை நாங்கள் எல்லாம் சேர்ந்து, இங்க சபையில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து யாராவது ஒருத்தர் எழுந்து நான் அதிகாரம் இருக்குது எல்லாத்தையும் செய்யன்னு என்னால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்படி சொன்னா நான் கேட்பேன், சிஎம் போஸ்ட்ல போய் இன்னைக்கு ஒரு ஆர்டர்ல கையெழுத்து போட்டு வாயான்னு கேட்பேன். அதை என்ன பண்ண முடியாது, நீ செய்ய முடியாது. கை வைத்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா நம்ம லெவலுக்கு நம்ம செய்ய முடியும். இப்போ அவர் வந்து அவர் லெவலுக்கு பேசுறாரு. என்ன சொல்றாரு? எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குதுப்பா, ஆகிலும் அது எல்லாம் எனக்கு என்னவாயிராது, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, தகுதியாயிராது, தகுதியாயிராது. தட் இஸ் நாட் மை பேஷன். அது என்னுடைய மன விருப்பம் கிடையாது, அது எனக்கு வாஞ்ச கிடையாது, அது என்னுடைய தகுதி கிடையாதுப்பா. நான் எல்லாத்தையும் செய்யறதுக்கு அதிகாரம் இருந்தாலும் அதை நான் தகுதியா நினைக்கல. இதுதான் இன்னைக்கு நாம சிந்திக்க வேண்டிய விஷயம். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அழகான ஒரு வாழ்க்கை, குடும்பம், தாய் தகப்பன், கூட பிறந்தவங்க, சமுதாயம். கவனிச்சு பாருங்க, ஸ்தோத்திரம். சமுதாயத்துல எத்தனை பேர் அப்பா அம்மா இல்லாதவங்களா இருக்கிறாங்க, எத்தனை பேர் கடைசி வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கை ஆர்ஃபனா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த சோர்ஸுமே இல்லை, எதுவுமே கிடையாது, சப்போர்ட் அப்படின்றதுக்கு கூட யாருமே கிடையாது, கிடையாது, கிடையாது. கடந்த நாட்களில் சென்னையில் இருக்கிற ஒரு 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 ஹோமுக்கு போயிருந்தேன். அங்க பிள்ளைங்களாம் ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஹோமுடைய பாஸ்டர், அவர் நடத்திட்டு இருக்கிற அந்த பாஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னார், பாஸ்டர், இந்த பிள்ளைங்களுடைய சந்தோஷத்தை பார்த்தா என்ன இவங்களுக்கு சகலமும் கிடைச்சி இவங்க மனரம்யமா இருக்கிறாங்கன்ற மாதிரி தெரியுதுல்ல பாஸ்டர். ஆமா ஐயா, ஆனா இவங்க அப்பா அம்மாலாம் சுனாமியில் இறந்து போயிட்டாங்க. அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, இவங்களுக்கு குடும்பமும், சொல்லு சத்தம்மா, குடும்பம் கிடையாது பாஸ்டர். இவங்களை அனாதையா எடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ்லாம் ஃபில் ஆனதுனால எங்க கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ அங்க இருக்கிற 60 பிள்ளைங்களும் யாருமே இல்லாத பிள்ளைங்க. ஆனா அவங்க முகத்துல என்ன இருக்குது, சந்தோஷம், மனரம்யமா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கு. ஆனா கர்த்தர் பார்த்தீங்களா, நம்மளை அப்படி வைக்கல. நமக்கு கர்த்தர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நேசிக்கிற ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் பக்கத்தில் இருக்காங்க. ஆனா நமக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எல்லாம் அனுபவிக்க எனக்கு தகுதி. இப்போ உங்க லெவல்ல, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தகுதி இருக்குது. தகுதி, தகுதி, ஆமா, உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனா அதெல்லாம் எனக்கு தகுதியாயிராது, மன்னிக்கணும், தகுதியாயிராது. எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்குது. என் வாழ்க்கையை ஹேண்டில் பண்ற அதிகாரம்லாம் சில நேரத்தில் கொஸ்டின் வருது. என்ன கொஸ்டின்? நீ என்ன கேட்கறது. எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கையை தூக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் கேட்டுக்கிறேன். உங்கள் வயசில் இருக்கும்போது நான் கேட்டிருக்கேன், அதை கேட்டிருக்கிறேன். நீ என்ன கேட்குறது? எங்கள் அப்பாவை கேட்டேன், எங்கள் அப்பாவை கேட்டேன், நீ என்ன கேட்குறது? எங்கள் அப்பா விட்டாரு ஒன்று, வீட்டிலேருந்து வெளியே போய் விட்டேன். அப்படி தான் அடிப்பார் எங்கள் அப்பா. ஐயாவுக்கெல்லாம் தெரியும், பின்னாடி அம்மா உட்காந்துருக்காங்க. ஸ்ட்ரிக்டாக நடத்துவார், ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், போலீஸை விட மோசமானவர் அப்படின்னு வச்சுங்க. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட், அப்படி பயங்கரமாக வளர்க்கப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கேட்குறோம், என்ன கேட்குறோம்? நீங்கள் என்ன நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறோம். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறது எதனால் அப்படின்னா, இதை உண்மையாகவே நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக தான். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பாருங்க எல்லாத்தையும் உண்டாக்குனார். உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னத்தையும் உண்டாக்குனார். இப்போ யாரோ கேட்டாங்க, ஆண்டவர் முதல்ல விலங்குக்கு பேர் வச்சார், அது என்ன விலங்கு? இப்போ கேட்டாங்க, கேட்கும் போதெல்லாம் சொல்லல, சொம்மாண்ணா
இப்போதான் சர்பமா. என்ன கூத்துன்னா நான் பார்த்துன்னு தான் இருந்தேன். அவரு சொல்றாரு, யாரு அவர் தம்பி பேர்னா, இந்த பக்கம் யாரோ ஒரு அம்மா, 2 பேரும் சொல்றாங்க, நீ சொல்லாத நீ சொல்லாத. அவரு சொல்லாதவங்களெல்லாம் சொல்லு சொல்லு, அவங்க தான் சொல்லலையே. சரி, ஆனால் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க, உற்சாகம் இருந்தது இல்லை? ரைட். அக்கா வேற, எந்த அக்கா அது? அக்கா ஒரு அக்கா சூப்பராக கேட்டாங்க, நல்லா கேட்டம்மா, வெரி குட். ரைட். கர்த்தர் கர்த்தர் நல்லவர். சரி கவனிங்க, இப்போ ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? எல்லாத்தையும் படைச்சிட்டார், எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். அங்க உள்ள எல்லாமே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்குள்ள இருந்த எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னார். இப்ப மனுஷனை கூப்பிட்டு சொன்னாரு, இவைகள் எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ளவும் அனுபவிக்கவும் உனக்கு அதிகாரம் தரேன் ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா மனுஷன் யாரு? நீய நானே யாருன்னு கேட்டா, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளவும் அனுபவிக்கவும் வேண்டியவர்கள். இது எத்தனை பேர் நம்புறீங்க? என் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறத நான் ஆண்டு கொள்ளும் அனுபவிக்க தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறேன். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நம்ம அனுபவிக்கிறதுக்காக கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கோம். ஆனா எப்படி அனுபவிக்கணுன்ற வரைமுறையை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இப்போ எங்க மீறி போறோம் அப்படின்னா, எப்படி அனுபவிக்கணும்ன்ற வரம்புல இல்லாம நின்று போயிடுறோம். கைவத்தி ஆமென் சொல்லுங்க. சரி, இப்ப பவுல் எழுதுறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் அது எனக்கு தகுதியாயிராது. சரி, என்ன எனக்கு தகுதியா இருக்காது? எதெல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது அப்படின்னா நீங்க ஈஸியா சொல்லிட முடியும். என் வாழ்க்கையில் எனக்கு ஒத்து போவாத சில காரியங்கள் எனக்கு இருக்கிறது. அதெல்லாம் எனக்கு என்னவா இருக்காது? தகுதியா இருக்காது. நான் படிப்புக்கு மிஞ்சின ஒரு போஸ்ட்ல போய் உட்கார முடியுமா இந்த உலகத்தில்? படிப்புக்கு மிஞ்சின போஸ்ட்ல போய் உட்கார முடியுமா? கர்த்தர் தகுதிப்படுத்தினாலும் ஒழிய அந்த இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, போய் உட்கார முடியாது. கை வச்சு ஆமென் சொல்லுங்க, நல்லா சத்தமா ஒரு ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எப்படி இருந்தா இவைகளை நாம் ஆண்டு கொள்ளவும் அனுபவிக்கும் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். முதல் காரியம், நாம காத்திருந்து அனுபவிக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி அனுபவிக்கணுங்க? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல, ஸ்தோத்திரம், பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? என் கூட இந்த வசனத்தை வாசிருங்க. 40ஆம் அதிகாரம் 31. சீக்கிரம் வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், சத்தமா வாசிங்க தம்பி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். சரி, நாம அனுபவிக்கலாம். கவனிங்க, குறிப்பெடுத்துக்கிட்டு கவனிங்க. நாம அனுபவிக்கலாம், கர்த்தரிடத்திலிருந்து நாம பெறப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிக்கலாம். ஆனா என்ன செய்யணும் அப்படின்னா, நான் காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ள வரணும். கர்த்தர் என்ன வருவாங்க. ஆனா இன்னைக்கு என் பையன் நீட்டு கிளாஸ் படிக்கிறார். ஒரு +2 முடிச்சுட்டு இப்போ நீட்டு கோச்சிங் போயிட்டு இருக்கிறார். நான் போகும்போதே சொன்னேன், உனக்கு இதெல்லாம் என்ன கிடையாது. என் தம்பி இப்போ பையன் சர்ச்சு பிலீவர் தம்பி வந்திருக்கிறான். ஸோ எல்லாம் என் பிள்ளைங்க தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு தெரியும் நான் சொல்கிறதும். அவன் படிக்கிறான். இப்போ காலையில் ஏஞ்சி 5 மணிக்கு கிளாஸுக்கு போகிறாரு. அப்புறம் ராத்திரி 8 மணிக்கு வராரு. அங்கே கொடுக்குற சிலபஸ் அதெல்லாம் என்ன பண்ண முடியலையா? இப்போ சொல்கிறாரு, என்னால் என்ன பண்ணல முடியல டேடி, என்னால் அன்னைக்கே சொன்னேன். அன்னைக்கே நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நாம் மூத்தவங்க, நமக்கு முன்னாடி போனவங்க சொல்லும் போது நம்மளால் எடுத்துக்க முடியல. ஆனால் அவைகளை அனுபவிக்க உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கஷ்டப்படுறோம். வெளியே வர முடியாத கஷ்டப்படுறோம். கையில் வைத்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவை இந்த ஏவாள் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து அன்னைக்கு அப்படி அமைதியாக இருந்திருந்தா இன்னைக்கு முழு உலகமும் தேவனுடைய மகிமையால் நிரம்பி இருந்திருக்கும். அப்போ என்ன காரணம்? இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை மகிமையாக அனுபவிக்க முடியாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தேவன் சொன்ன வார்த்தைக்கு, அவர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் காத்திருக்காம போயிட்டேன். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்துக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நான் காத்திருக்கணும். நான் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, காத்திருக்கணும். சொல்லுங்க சத்தமா. தமிழில் பேசுகிறேன், காத்திருக்கணும். ஆமாம், யோபு சொல்கிறாரு. யோபு புத்தகத்தில் ஸ்தோத்திரம் 29ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. 29:20 வேகமா. என் கைகள், சத்தமாக வாசிங்கம்மா.
என் மகிமை என்னில் செழித்து ஓங்கி என் கைகளில் உள்ள என் வில், நல்லா கவனிங்க, என் கைகளில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒரு வில்லு அம்பு தெரியல உங்களுக்கு, அந்த வில்லு எப்ப கையில் அது இருக்குதோ, கையின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதோ அது வரைக்கும். வில்லம்பு எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? பார்த்துருக்கீங்களா வில்லம்பு? நான் எங்கள் ஊரில் சின்ன பையனாக, என்ன உங்களை விட சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் தென்னங்குச்சியில் கயிறு கட்டி ஒரு நூலை கட்டி அதில் அப்படி ஒரு குச்சி எடுத்து வச்சு என்ன பண்ணுவேன், அப்படி விடும். அப்புறம் அந்த நம்ம ஊர்லலாம் பால் மண்டை கொம்பு சொல்லுவோம். உங்களுக்குலாம் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? நீங்கள்லாம் ஃப்ரம் த அப்ராட், உங்களுக்குலாம் தெரியாது இல்லை? காக்கா குச்சி இல்லை, அதுக்கு பேர் நிறைய இருக்குது, பால் மண்டை குச்சி. அதெல்லாம் உடச்சி வச்சுன்னு கயிறு கட்டிட்டு ரப்பர் பேண்டை கட்டிட்டு அதில் என்ன பண்ணுவோம், அப்படி இழுத்து அப்படி விடுவோம். அது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு, உந்து தாண்டா எண்டு தாண்டா. சரி, இப்போ வில் அம்பு தெரிஞ்சிச்சா? அது நிறைய பேருக்கு தெரியாது. அரிசி எங்கேருந்து வருதுன்னா மிஷின்லேருந்து வருதுன்னுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய இருக்குது இங்கே கூட. சோத்திரம், ரைட். சரி, இப்போ கவனிங்க, வில்லு அம்பு இது இந்த கையில் இந்த வில் அம்பு நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். என் கையில் இப்போ வில் அம்பு இருக்குது. இந்த கையில் இருக்கிறது பிடிச்சிட்டு இருக்கிறது, இடது கையில் பிடிச்சிட்டு இருக்கிறது வில்லு, வலது கையில் பிடிச்சி எய்கிறது என்னது, அம்பு. சரி, இப்போ இந்த அம்பு வேகமாக போகணும்னா வில்லு என் கையில் உறுதியாக இருக்கணும். ஒரு அம்பு வேகமாக பாயணும்னா, நல்ல கவனி, முக்கியமான விஷயத்தை நான் பேசுகிறேன். ஒரு அம்பு வேகமாக பாயணும், அம்பு எதை நோக்கி நான் எய்யணுமோ, எந்த பாயிண்ட்ல நான் கொண்டு போய் அதை கோல் செட் பண்ணணுமோ, ஸ்தோத்திரம், அதை ஆர்ச்சரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது ஒரு விளையாட்டாகவே இன்னைக்கு உலகத்தில் பெரிய அளவில் விளையாடப்படுகிறது. சரி, இப்போ இந்த அம்பை நான் பாயிண்ட் பார்த்து 0 பாயிண்ட்ல நான் அடிக்கணும்னா என்னுடைய இடது கையினுடைய பலம் இந்த வில்லை சரியாக ஹோல்ட் பண்ணணும். நான் திரும்ப சொல்றேன், இந்த இடது கையினுடைய இருக்கிறதான இந்த அம்பு, இந்த வில் சரியா பிடிக்கப்பட்டாலோடைய இந்த அம்பு நான் எய்ய வேண்டிய நோக்கத்துக்கு நேராக எய்ய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க கையில கர்த்தர் வில்ல கொடுத்திருக்கிறார். வில். இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன். இந்த வில்லுக்கு இங்கிலீஷ்ல ஒரு மீனிங், இங்கிலீஷ் வார்த்தையில வில் அப்படின்னா தமிழ்ல அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சித்தம் என்ற அர்த்தம். சித்தம். ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன பேரு? எல்லாம் சொல்லுங்க. வில். ஸ்தோத்திரம். வில் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில ஒரு பவர் இருக்குது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் நம்பிக்கை எதை சார்ந்து இருக்கிறது? என் சித்தம் எந்த நோக்கத்தை சார்ந்திருக்கிறது, எதை சார்ந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்ப யோபு சொல்றாரு, அந்த வில்லு என் கையில இருக்கிற வரைக்கும் இருக்கிறதுனால அது என்ன பண்ணப்படுதான்? வாசிமா, கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. இது எது வரைக்கும் கையில் இருக்குதோ அது வரைக்கும் பலன் இதுக்குள்ள பாஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் சொல்றது விளங்குதா? எது வரைக்கும் இந்த வில்லு என் கையில உறுதிப்படுதோ அது வரைக்கும் அதுக்குள்ள பலன் பாஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் சொல்லுவேன், தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்க ஏற்ற சமயத்துக்காக காத்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடையும். கர்த்தர் சமூகத்துல எவ்வளவு நாள், எவ்வளவு நேரம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறதுக்கு, உங்க குறிப்பிட்ட நோக்கத்தை நாங்க அடைகிறதுக்கு, லட்சியத்தை அடைகிறதுக்கு, எதிர்பார்த்த காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு எவ்வளவு நாள் காத்திருக்கிறீர்களோ அவ்வளவும் நீங்கள் பலனை அடைகிறீர்கள். அப்போ பலன் இல்லாம நான் ஓடணும்னா பாதியிலே எனக்கு என்ன வந்துடுது? தடங்கள் வருகிறது. பலன் இல்லாம ஓடனா என்ன வருது? என்கிட்ட இருக்கிற பலத்தை வச்சு நான் அந்த காரியத்தை என்ன பண்ண முடியல? ஓடி முடிக்க முடியல. தாவீதுக்கு செய்தியை சொல்லும்படியா இந்த யுத்த களத்திலிருந்து 2 பேர் ஓடி வந்தாங்க. ஒருத்தன் பேர் கூசி, ஒருத்தன் பேர் என்னது? இன்னொருத்தன் பேரு பூபுவா. என்ன பண்றீங்க? நோக்கம் இல்லாம ஓடி வந்தவன் ஒருத்தன், நோக்கத்தோடு, சத்தமா சொல்லுங்க, நோக்கத்தோடு ஓடி வந்தவன் ஒருத்தன். நல்லா கவனிங்க. தாவீது கிட்ட வந்து நிக்கிறான். தாவீது சொல்றாரு, என்ன செய்தி நீ கொண்டு வந்த? என்ன செய்தி நீ கொண்டு வந்த அப்படின்னு சொன்ன உடனே அகிமா சொல்றான், என்கிட்ட ஒரு செய்தியும்
இல்லை. சொல்லுங்க, என்ன சொல்றான்? ஒரு செய்தியும் நான் அவனும் ஓடி வரான்னு நான் என்ன பண்றேன்? ஓடி வரேன். நிறைய பேர் அவங்க செய்யறாங்க. இன்னைக்கு நீங்க உங்க கோலெல்லாம் எடுத்து பாருங்க. நீங்க உங்க செட் பண்ணிக்கிற வாழ்க்கையில செட் பண்ணிருக்கிற நிறைய லட்சியத்தை எடுத்து பாருங்களேன். இன்னும் எதுக்காக இந்த லட்சியம்? எதுக்காக இந்த லட்சியம்? அவங்க பண்ணிட்டாங்க, நானும். அவன் பண்ணிட்டான். இப்ப இந்த லட்சியம் போய் நிக்கிற இடம் என்னவா இருக்குதுன்னு கேட்டா வெறுமையா இருக்குது. ஏன் அப்படின்னா நீ காத்திருந்து அதற்காக நீ பலனை பெற்றுக்கொள்ளல. நான் இன்னைக்கு தேவ சமூகத்தில் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய லட்சியத்தை அடைய வேண்டுமானால், நீங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால், தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு என்ன பண்ணணும்? அம்மா சொல்லுவாய திறந்து, பலத்த கரத்தில் அடங்கி இருக்கணும். This is what the important thing. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய அத்தியாவசியமான காரியம் அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளுங்க. நமக்கு அது வர்றதில்லை, என்னமோ தெரியல, அது மட்டும் என்ன பண்ணுறதில்ல. ஆமாம், அடங்கிறதே இல்லை. அது வேற எழுதி போட்டுக்கிறான் ஒருத்தன். என்ன பண்ண அடங்க சொல்ல, அங்கேருந்தான் வருது அது அடங்க. ஏய் ஆமாம் அப்படிதான், நான் அடங்க மாட்டேன். ஸ்தோத்திரம். நான் ஒன்று சொல்லுவேன், கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற அந்த சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பில், எல்லையில் நீ கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருக்க கற்றுக்கொள். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன் கரத்தில் வர்ற ஆசீர்வாதம்லாம் தாமதிக்காமல் நிச்சயமாக வரும், நிச்சயமாக வரும். ஆனால் அதுக்காக நீ என்ன செய்யணும்? சொல்லுங்க சத்தமா, காத்திருக்கணும். 1 சாமுவேல் 10 8வது வசனத்தை பாருங்க. 8வது வசனத்தை சீக்கிரம் குயிக்கா. ஸ்தோத்திரம். இறங்கிப்போ. சாமுவேல் சவுல் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. சாமுவேல் சவுல் கிட்ட சொல்லி அனுப்புறார், நீ எனக்கு முன்பாக கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வருவேன். இந்த பாயிண்ட், இந்த வார்த்தையை நான் திரும்ப எம்பசைஸ் பண்றேன், அழுத்தமா சொல்றேன். நான் உங்ககிட்ட வருவேன், நான் உங்ககிட்ட வருவேன். அது வரைக்கும் நீ அங்கே என்ன பண்ணு? காத்திரு. எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தைய, காத்திரு, காத்திரு. நான் சொல்றேன் இந்த வார்த்தை இப்படி, நான் உங்களுக்கு சொல்றேன். சாமுவேல் சவுல் கிட்ட சொல்லி அனுப்பிச்சார். எப்பா, சவுலை சாமுவேல் தான் அபிஷேகம் பண்றாரு, ராஜாவா அபிஷேகம் பண்றாரு. அவர் இப்ப என்ன ஆயிட்டாரு? என்ன ஆயிட்டாரு? சவுல் என்ன ஆயிட்டாரு? தெரிஞ்சவங்க சொல்லுங்கப்பா சத்தமா. ராஜாவா மாறிட்டார். பசி எடுத்துக்கிச்சா? அப்படியே சொக்கருங்க சாஞ்சாடம்மா. ஐயோ சரி. சவுலை ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டு, சாமுவேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, இப்போ நான் சொல்ற வரைக்கும் நீ போய் பலி செலுத்துறதுக்காக என்ன பண்ண? காத்திரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பிட்டார். சவுல் சொல்லும் போது ஒரு வார்த்தை அழுத்தமா சொல்ற. சாமுவேல் சொல்லும் போது சொல்றாரு, நான் வர்ற வரைக்கும் காத்திருன்னு சொல்றார். இப்போ நான் உங்களுக்கு இப்படி சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு பலி செலுத்தணும். நீங்க கர்த்தருக்கு பலி செலுத்த. இந்த உலகத்துல நீங்க வந்த நோக்கம், உங்களை உண்டாக்கின நோக்கம், என் தாயின் கருவில கர்த்தர் என்ன உண்டாக்கின நோக்கம் ஒண்ணு இருக்குது. அதை நான் நிறைவேற்றணும், அதை கர்த்தருக்காக நிறைவேற்றணும். நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஃபோக்கஸ் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்குது. அதை நான் நிறைவேற்றணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அனுப்பின நோக்கத்துக்காக நீ நான் வர வரைக்கும் காத்துருன்னு சொல்றார். ஹலோ ஹலோ, ஐ எம் டெல்லிங் திஸ் மார்னிங். உங்களுக்கு நான் இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தையை சொல்றேன். நீங்க நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு நிறைவேற்றுகிறதற்கு கர்த்தர் உங்களிடத்துல வரும் வரைக்கும் நீங்க காத்திருக்கணும், காத்திருக்கணும். You stand still. நீங்க நின்று கொண்டு நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க யுத்தத்தை நடப்பிக்கிறவர் அல்ல, யுத்தத்தை நடப்பிக்கிறவர் நான் தான். யார் உங்களுக்குள்ள இருந்து காரியத்தை நிறைவேற்ற வேண்டியவர்? உங்க விஷயத்தை முடிக்க வேண்டியது யார் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டா அது தேவன் கையில் இருக்குது. நம்ம பலத்தினால ஓடனா நம்ம ஓட்டம் பாதியில் என்ன பண்ணிடும்? அது நின்று போயிடும். அதுக்கு சிறந்த உதாரணம் தான் சவுல். அவர் துணிகரமா காத்திருக்காம நான் வர வரைக்கும் இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்ன சாமுவேலுக்கு, தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்கு கீழ்ப்படியாம போனதுனால, நானே ராஜா, நான் என்ன பண்ண முடியாதா?
செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா, எனக்கு அதிகாரம் இல்லையா, நான் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி உடனே கூப்பிட்டா, வாங்கடா எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம், முற்றா வெயிடா தொற்றா தூக்குடாமா. என்ன ஆயிப்போச்சு, சவுலுடைய ஆட்சி காலம் பாதியில முடிந்து போனது. ஹலோ, நான் சொல்ற இந்த கால நேரத்தில் நீங்க ஓடுற எய்மு கடைசி வரைக்கும் போய் முடியணும்னா, தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தில் முடியணும்னா, கர்த்தர் உங்கள் கரங்களுக்கு பலன் உண்டாக்குகிற வரைக்கும், அல்லது கர்த்தர் உங்களுக்குள்ளே வந்து செயல்படுகிற வரைக்கும், தேவ திட்டத்தை உங்கள் மூலமாய் வெளிப்படையா செய்யற வரைக்கும் கர்த்தருக்காக காத்திருங்க. காத்திருந்து அனுபவிக்கிற ஒரு மகிமையை கர்த்தர் நமக்கு வைப்பாராக. இல்லை கண்ணை மூடி உங்கள் வலது கரத்தை தூக்கி தலை மேலே கையை வச்சு சொல்லுங்க, நான் காத்திருந்து தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்கிற மனுஷனை என்னை மாற்றுங்க. காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க, காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். தேங்க்யூ ஜீசஸ். காத்திருப்பே பூதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். சொல்லுங்க, காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, துரிதமாய் பெற்ற ஆசீர்வாதம் முடிவில் ஆசீர்வாதத்தை கொடுக்காது. துரிதமாய் பெற்றதான சுதந்திரம் முடிவில் ஆசீர்வாதத்தை கொடுக்காது. நான் பெற்றுக்கொள்ளும்படியா ஓடுறது உண்மைதான், நான் அடையும்படியா ஓடுறது உண்மைதான். ஆனால் என்னுடைய முடிவு எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு மகிமையானதை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கைகளை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஜீசஸ். பாதியிலே புடுங்கி அனுபவிக்கிறதெல்லாம் இன்னையிலிருந்து வேணாம். நான் உங்களுக்கு சொல்றேன், பாதியிலேயே புடுங்கி அனுபவிக்கிறது. நிறைய பேருக்கு இன்னொருத்தனை கவுத்து தான் வர நினைக்கிறாங்க. நான் சொல்றது விளங்குதா? இன்னொருத்தரை கவுத்து, இன்னொருத்தரை அழிச்சு, இன்னொருத்தருடைய பதவியை புடுங்கி தான் அனுபவிக்க நிறைய பேருக்குள்ள ஆசை. அது நான் சொல்றேன், கடைசி வரைக்கும் அது என்ன பண்ணாது, நிலைக்காது. அந்த ஆசீர்வாதம் உன் உடம்புல ஒட்டாது. நம்ம ஊர் பாஷையில் நான் சொல்றேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புல அது என்ன பண்ணாது, ஒட்டாது. எந்த ஆசீர்வாதமும் நம் வழியாக நம்முடைய சந்ததிக்கு கடத்தப்படுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். The very important thing is, என் வழியா எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தினுடைய பலன் என் சந்ததிக்கு, என் பின்வரும் சந்ததிக்கு அது கடத்தப்படுகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் இன்னைக்கு ஒரு கிரியை செய்கிறேன், நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்கிறேன், தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் நான் போய்கொண்டிருக்கிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன். பிடுங்கி அனுபவித்தா என்னோட அது முடிஞ்சிடும். அதே கர்த்தர் கொடுக்க வரையில் நான் காத்திருந்தேன்னா என் மூலமாக என் வருங்கால சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் கடத்த முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். முதல் குறிப்பு என்னது? காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள், காத்திருந்து அனுபவிங்கள், காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது குறிப்பு, கற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது குறிப்பு, கற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளுங்க, அனுபவிங்க. ஆமென், ஆமெனா? சொல்ல மாட்டீங்களா சத்தமா? நீங்களாம் என்ன முறைச்சினே இருக்கிறீங்க. நீங்கள் முறைக்க நான் இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் டைம் கூட்டிக்கினே இருப்பேன். ஏன்னா உங்களை ஒரு வழி கொண்டு வந்தானே பிரசங்கத்தையே பண்ணணும் இல்லை? சோத்திரம் தம்பி, சந்தோஷமா இரு, அப்போ தான் சீக்கிரம் முடிப்பேன் பிரசங்கத்தை. இப்படி இல்லாமல் மிரட்டுவாங்க. ரைட். ரெண்டாவது குறிப்பு என்ன சொன்னேன்? கற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. மறந்துடக்கூடாது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் அவை எல்லாம் எனக்கு என்ன இருக்காது, தகுதியா இருக்காதுன்னா அப்போ நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறதற்காக நான் கற்றுக்கொள்ளுகிற இடத்துல இருக்கிறேன். வரமாட்டேங்குது. வேணாம், உண்மையா வச்சுங்க, தேவையில்லை. எனக்கு நல்லா சொல்ல வேணாம். எப்படி சொல்லணும்? நான் சொல்லுவேன், ஒரு பீரங்கில போட்ட குண்டு மாதிரி பாயணும். ஆமே, நல்லலாம். எப்படி பாயணும் சொல்லு சத்தமா? ஆமே, நான் கேட்டேன், எப்படி பாயணும்? பீரங்கில போட்ட குண்டு மாதிரி. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. குட், வெரி குட். இப்போ யோசுவா என்கிறதான யுத்த புருஷன் யாருங்க? யோசுவா என்கிறதான யுத்த புருஷன் மோசே இருக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கிறார். மோசே இருக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கிறார். கற்றுக்கொள்றதுக்கு இவர் வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருக்கிறார். நான் ரொம்ப சுருக்கமா டக்குன்னு ஒரு 2-3 பாயிண்ட சொல்லிட்டு கடந்து போறேன். தாவீதை பாருங்க. சவுல்
அவன் ஆசீர்வாதத்தை, அவன் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் அவன் துரிதமா அவனுடைய லக்கை அடைகிறதற்காக காத்திருக்காம அநேக காரியங்களை அவன் என்ன பண்ணிட்டான், இழந்து போயிட்டான். ஆனா தாவீதோ தன்மேல் ராஜா என்கிற அபிஷேகம் இருந்தும், திரும்ப சொல்றேன், தன்மேல் ராஜா என்கிறதான மகிமையான அபிஷேகம் இருந்தும் அந்த ஸ்தானத்தை போய் அடையக்கூடாது, அடையாம அவன் அதை தள்ளி வைத்தான். ஏன்? நான் இன்னும் சிறுவன் தான் என்பது அவன் இருதயத்துக்கு தெரியும். எனக்குள்ளிருந்து யுத்தத்தை நடப்பிக்கிறவர் கர்த்தர் தான் என்பது அவனுடைய இருதயத்துக்கு நல்லாவே தெரியும். ஒரு கூழாங்கல்ல வச்சு ஒரு பலசாலிய, தேசத்தால முறியடிக்க முடியாத ஒரு பலசாலிய நான் முறியடிக்கிறேன்னா நான் இல்லப்பா, எனக்குள்ள இருந்த கர்த்தர் தான் அதை செஞ்சு முடிச்சாரு. This is what the passion, அவனுக்குள்ள இருந்ததான ஒரு மிகப்பெரிய எரியிற நெருப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கிடையாது, என் பலன் கிடையாது. எது நான் இல்ல, என் பலன் இல்ல. பாடுங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நீங்க பாடுங்க. நீங்க, நான் இல்ல, என் பலன் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, கிருபை 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 கிருபை. போடு. ஆமென். போதும்பா, அப்படியே நாடி நரம்பெல்லாம். சரி, இப்போ எல்லாம் எனக்கு தேவன் அருள் இருக்கிறது. தாவீது சொல்றாரு, எனக்குள்ள என்ன இருக்குது? கிருபை இருக்குது. தேவன் அருள் கிருபை. இப்போ இந்த கிரேஸ் என்ன பண்ணும், கிருபை என்ன பண்ணும்? நிறைய பேர் சொல்றாங்க, தகுதி இல்லாதவனு கொடுக்கப்பட்டது கிருபை, ஆனா நீ என்ன செஞ்சாலும் அந்த கிருபை ஒன்று தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். இல்லை 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 இல்லை, நீ எவ்வளோ நாள் காத்திருக்கணுமோ அவ்வளோ நாள் தேவசமத்தில் காத்திருந்தாதான் அந்த கிருபை உனக்குள்ள இருந்து மகிமையா மகிமையா மகிமையா, நான் திரும்ப சொல்றேன், மகிமையா அது ஒரு நாள் வெடித்து எழும்பும். யாருக்குன்னு கேட்டா, கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்களுக்கு. கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உனக்குள்ள என்ன இருக்குது? இன்னைக்கு காலை வேளையில ஆண்டவரும் கூட கிளியரா பேசிட்டு இருக்கிறார். நான் கற்றுக்கொள்ற இடத்துல இருக்கிறேன். எல்லாம் சொல்ல போறீங்க, நான் கற்றுக்கொள்ற இடத்துல. I am the place of learning. I am in the place of learning. நான் ஒரு பிளேஸ்ல இருக்கிறேன், நான் ஒரு இடத்துல இருக்கிறேன். அது என்னை கற்றுக் கொடுக்கிற இடம். சொல்லு தங்கச்சி, வாயை திறந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தம்பி சொல்லு, வாயை திறந்து. நான் கற்றுக்கொள்ற இடத்துல இருக்கிறேன். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நான் கற்றுக்கொள்றேன். சத்தமா சொல்லுங்க, நான் கற்றுக்கொள்ற இடத்துல. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். நான் வாழ்க்கை குறித்து நிறைய காரியங்களை பேச முடியும், நேரம் இல்லை. ஆனால் இன்னைக்கும் எனக்கு ஆவியானவர் சில காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறார். சமீபத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படிப்படத்தில் ஏறி இப்படி மேடையில் ஒரு 600 பேர் 700 பேர் உட்காந்து மெசேஜை கேட்டுனே இருக்கிறாங்க. ரொம்ப பயங்கரமாக பிரசங்கம் கர்ஜித்துட்டு இப்படி தான் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிட்டு கீழே இறங்கி வரேன். ஒரு சாதாரணமாக என் கூட எப்பவுமே ரொம்ப இயல்பாக பேசுகிற ஒரு அண்ணன் வந்து என் கையை பிடிச்சிட்டு சொன்னார், பாஸ்டர் இனிமேல் உங்கள் காலில் போட்டிருக்கிற ஷூவை கீழே கழட்டி வச்சுட்டு மேடை ஏறுங்க பாஸ்டர் அப்படின்னு. அப்போ நான் இன்னும் எந்த இடத்துல தான் இருக்கிறேன்? சொல்லுங்கள், எந்த இடத்துல தான் இருக்கிறேன்? உங்களோடு சேர்ந்து நானும் தேவ சமூகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறேன். நாம் எல்லாரும் கற்றுக்கொள்கிற இடத்துல இருக்கிறோம். நாம் கற்றுக்கொள்ள நம்முடைய இருதயத்தை நம்ம ஆயத்தமாய் ஒப்பு கொடுத்துட்டோம்னா, தேவ பிள்ளைங்களே, ஆண்டவர் நம்மளை ஏற்ற நேரத்தில் அவர் உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இவனுக்கு தெரியும், அவனுக்கு ஒரே தகுதி என்னன்னா, அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் ஆடுகளை, தாவீதுக்கு தெரியும், கொஞ்சம் ஆடுகளை மேய்க்க வேண்டிய ஒரு இடம். அந்த வசனத்தை மட்டும் உங்களுக்கு அடையாளம் காட்டிட்டு நான் போயிடுறேன் வேகமா. 1 சாமுவேல், வேகமா எடுங்க. 2 சாமுவேல், மன்னிக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஜீசஸ். 17ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். அவங்க அண்ணன் ஒரு வார்த்தை கேட்குற. 28வது வசனம் வாசிங்க பார்க்கலாம்.
அந்த மனுஷரோடு அவன் பேசி கொண்டிருக்கிறதை கண்டு அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின், சொல்லுங்க அந்த 2 வார்த்தையும், உன் துணிகரம் உன் இருதயத்தின் அகங்காரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வசனத்தில் அந்த வார்த்தைக்கு மட்டும் நான் கொஞ்சம் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டு நான் அதுலேருந்து பாஸ் பண்ணுறேன், வெளியே போகிறேன். ஸ்தோத்திரம். கவனிங்க, நம்ம கிட்ட இருக்கிற தகுதி இவ்வளவுதான்னு சொல்லி நம்ம வேல்யூ பண்ணி நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்கலைன்னா நம்ம இருதயத்தில் துணிகரம் வந்து விட்டது. அண்ணா அடையாளப்படுத்துறாரு, ஏய் உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு தான் உனக்கு என்ன இருக்குது சொல்லுங்க, அதெல்லாம் தகுதி, அவ்வளவுதான் உன் வேல்யூ, அவ்வளவுதான் உன் வேல்யூ. அவனை குறித்து வேல்யூ பண்ணி வச்சிருந்தது வேற, அவளுடைய சகோதரன் குடும்பத்தாரோட வேல்யூ பண்ணி வச்சிருந்தது வேற. அவ்வளவுதான் சொல்றாங்க. அவன் சொல்றாங்க, ஏய் நீ துணிகரமானவன். நீ எப்படிப்பட்டவன் எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணவன்? துணிகரம். 2வது, நீ அகங்காரம் பிடிச்சவன். என்னதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நமக்குள்ள இருந்து ஒரு காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு நாம இடம் கொடுக்காம போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள துணிகரமும் அகங்காரமும் வந்துடும். சொல்றது விளங்குதா? தாவீது இந்த வார்த்தைக்கு தகுதியானவனா? சகோதரன் சொன்ன வார்த்தைக்கு தகுதியானவனா? அதுக்கு ஆன்சர் பாருங்க. அதே 17ஆம் அதிகாரத்துல 20வது வசனம், 20வது வசனம் வேகமா. தாவீது அதிகாலையில் எழுந்து, அவனுடைய கேரக்டர் எல்லாம் அசஸ் பண்ணிட்டு இந்த வசனம், அதை கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளியின் வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்துல வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். கைவத்தி ஆமென் சொல்லுங்க. இதுல ஒரு 4 பாயிண்ட், ரொம்ப வேல்யூவான பாயிண்ட். இது உங்க எல்லாருக்கும் வேணும் அப்படின்றத நான் சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு நான் போயிட விரும்புறேன். ஒன்னு, நாம தேவ கரத்துல தான் இருக்கிறோம், கற்றுக்கொள்ற இடத்துல தான் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு முதற் தகுதி என்னன்னு கேட்டா, தாவீது அதிகாலை எழுந்துக்கிட்டான். என்னது மறைக்கிறது கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, நான் இந்த பக்கம் போயிடுறேன். தாவீது எத்தனை மணிக்கு எழுந்துட்டான்? இது அதுக்கு மேலே முறைக்குது. சோத்திரம். இந்த அதிகாலை எழுந்துக்கிறது நமக்கு ரொம்ப என்னவாகுது? ரொம்ப ராத்திரியில் எவ்வளோ நேரம் ஒன்றாலும் சொல்லுங்க பாஸ்டர், நாங்கள்லாம் அவைலபிள் அப்படின்னு எங்கள் சர்ச்சில் ஒரு பையன் சொன்னான். நீங்கள் இல்லை, அவங்ககிட்ட சொன்னேன், டேய் நைட் ப்ரேயருக்கு வாடா பாஸ்டர், எப்போ வேணாலும் கூப்பிடுங்க நான் வரேன், ஆனால் என்ன பண்ணாதீங்க, நைட் ப்ரேயருக்கு மட்டும் கூப்பிடாதீங்க. நைட்டெல்லாம் நம்ம ஸ்பெண்டிங் டைம் வித் சம்ஒன். நைட்டில் தூக்கம் வரல, இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, வாலிப பிள்ளைங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை நைட்டில் என்ன வரல? நல்லா தூங்கிட்டு இருந்த பிள்ளைங்க, தூக்கத்தை விரும்பி நல்லா தூங்கி எழுந்தவங்க, ஆனால் இன்னைக்கு என்ன இல்லைங்க, தூக்கம் வரல. There is so many problems, there is so many points. அதை நான் டச் பண்ண விரும்பல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தூக்கத்தை நீங்கள் இழந்தீங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணாதான் நீங்கள் கற்றுக்கொள்கிற இடத்துக்கே நீங்கள் வர முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்கே அந்த தூக்கம் உங்களுக்கு போச்சு? எங்கே அந்த தூக்கத்தை நீங்கள் இழந்தீங்க? அதிகாலையில் எழுந்துக்க முடியாம எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல நீங்க தவறி போயிட்டீங்களே, அந்த பாயிண்ட் எதுன்னு நீங்க கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணாதான் தேவன் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வைத்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கற்றுக்கொள்கிற இடத்துல நம்ம வரணும். தாவீது தான் கற்றுக்கொள்ளுகிற இடத்துல இருந்தான். தேவன் சொன்ன வார்த்தையெல்லாம் செய்கிற இடத்துல அவன் இருந்தான். அடுத்தது பாருங்க, அடுத்தது தன் தகப்பன் அவனுக்கு சொன்னபடி கற்பித்தபடி எல்லாம்.
there is a word கற்பித்தபடி எல்லாம். எல்லாம் சொல்லுங்க அந்த வார்த்தையை, கற்பித்தபடி எல்லாம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்பா என்னெல்லாம் சொன்னாரோ அதன்படி எல்லாம். அதை தவறி செய்யல, அதை விட்டுட்டு செய்யல, அதை மாற்றி செய்யல. அவன் சொல்றான், அப்பா என்ன சொன்னாரோ அப்படியே நான் செஞ்சேன்னு சொல்றான். இன்னைக்கு தகப்பன் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே செய்கிற, கற்றுக்கொள்ளுகிற, அதை செய்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். திறப்பில் நிற்கும்படியாக ஒரு மனுஷன். கைவத்தி ஆமேன் சொல்லுங்க. நல்ல கையை தட்டி ஒரு ஆர்ப்பரித்து ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன் சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya. நல்ல 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 பலத்தோடு, நல்ல முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச தாவீதுனுடைய கேரக்டர்ல ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? தாவீது எப்பெல்லாம் யுத்தத்துக்கு போன, தம்பி கவனிங்க, தாவீது எப்பெல்லாம் யுத்தத்துக்கு போனாரோ அப்பெல்லாம் ஆயுதங்களை ப்ரிப்பேர் பண்ணதை விட அவன் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணது தான் ரொம்ப ஜாஸ்தி. ஹலோ, இந்த உலகத்தில் நீங்கள் அனுதினமும் யுத்தத்தை சந்திக்கிறீங்க. எனக்கு யுத்தமே இல்லை, பிரச்சனையே இல்லை பாஸ்டர்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்கிறீங்களா? யாருன்னா சொல்ல முடியுமா? முடியாது. டெய்லி நமக்கு ஏதோ ஒரு ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? நிறைய ப்ராப்ளம்ஸ் அதை நம்ம மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய பிரச்சனை, நிறைய பிரச்சனை. அப்போது தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவன் யுத்தத்துக்காக ஆயத்தம் பண்ணும் பொழுதெல்லாம், ஆயத்தம் ஆன பொழுதெல்லாம் அவன் என்ன ப்ரிப்பேர் பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் கையில் இருந்த ஆயுதத்தை அல்ல. 1 சாமுவேல் 18 நீங்கள் அதை எடுத்து வாசிருங்க. 1 சாமுவேல் 18:5 எவ்விடத்துக்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை அதிகாரியாக்கினான். எப்படி யுத்தத்தை நடப்பித்தான்? தூங்கிட்டீங்களா? தலகாணி எதனா தட்டா? சொல்லுங்க, சொல்லுங்க. யுத்தத்தை எப்படி பண்ணானா? யுத்தத்தை எப்படி பண்ணா? புத்தியா பண்ணான். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. அடுத்த ஒரு வசனம், 30வது வசனம், 30வது வசனம். அதுல 30 புத்திமானாய் நடந்து கொண்டான். எப்படி புத்திமானா நடந்துகிட்டான்? மற்ற எல்லாரை விட தான் ஒரு புத்திமானாய் நடந்து கொண்டான். கைவத்தி ஆமேன் சொல்லுங்க, கைவத்தி ஆமேன் சொல்லுங்க. இவன் இப்போ புத்திமானாய் நடந்துட்டு, இப்போ இவனுடைய என்ட்ரியே எப்படின்னா, ரொம்ப இவன் புத்திமானா இருக்கிறான்ற ஒரு என்ட்ரி, ரொம்ப நல்ல ஒரு சின்ன கவன் கல்லை வச்சு அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டான்ற ஒரு என்ட்ரி. ஆனா தாவீதுக்குள்ள இருந்த பண்பு என்ன தெரியுமா? நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல தான் இருக்கிறேன். நான் இன்னும் எங்க இருக்கிறேன்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் பர்ஃபெக்டா இருக்குது அப்படின்னு அவனுக்குள்ள மனசுல இருந்தது இல்ல. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆக வேண்டியது இல்லை, நான் ஐ அம் ரெடி டு டூ எவ்ரிதிங், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு சொல்லு, சத்தமா சொல்லு, அதிகாரம் இருக்குது அப்படின்னு அவன் நினைச்சிருந்தான்னா, சவுல் எங்கேதி கெபியில மாட்டின உடனே ஒரே வெட்ட என்ன பண்ணிருப்பான்? ஒரே வெட்ட போட்டு தள்ளிருப்பான். ஆனா எங்கேதி கெபிக்குள்ள அவன் மாட்டின பொழுது, நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல தான் இருக்கிறேன். ராஜாவை போட்டு தள்ள எனக்கு அதிகாரம் இருக்குது சார். சார், எனக்கு எதிராக வர்றவங்களை போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. மற்றவங்களை அழிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. மற்றவங்களை வீழ்த்த எனக்கு அதிகாரம் இருக்கு. எல்லாம் எனக்கு தகுதியா இராது. I am that place to learn. நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறேன். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? நான் இன்னும், வார்த்தை சொல்லுங்க, நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறேன். நான் இன்னும் எங்க இருக்கிறேன்? கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல. கற்றுக்கொள்ற இடத்துல கர்த்தரை வச்சிருக்கிறார். முதல் காரியத்தை நான் சொன்னேன். என்ன காரியம்? முதல் பாயிண்ட் என்னது? காத்திருக்கிறது. நீங்க காத்திருக்கணும். இரண்டாவது கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். சபைக்கு ஏன் வரோம்? சத்தியத்தை ஏன் கேட்குறோம்? ஆராதனையில் ஏன் உட்கார்றோம்? வாலிபர் கூட்டங்கள் ஏன் நடக்குது? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாசமும் நம்முடைய சபையில் நடக்கிற வாலிபர் கூட்டம் ஏன், ஊழியத்துக்கு ஏன் போறாங்க? something have to learn. ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் இந்த இடத்துல வச்சிருக்கிறார். கர்த்தர் இந்த கூட்டத்தோட செஞ்சு சேர்த்திருக்கிறாரு. எதுக்காக? have to learn. நான் ஒன்றை கற்றுக்கொள்ளும்படியாக. நான் வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏதோ ஒரு பாடம் எனக்கு இருக்கிறது. just thinking about it. உங்க கையில கொடுக்குறேன். நீ டெய்லி பிரச்சனையா அழுவுறைய,
முழங்கால் போட்டு அழுவுறேன், தலகாணியில் குப்புற படுத்துக்கிட்டு அழுவுறேன், என்னால் முடியல. ஏன்? why this என் வாழ்க்கையில் இது ஏன் நடக்கணும், எனக்கு மட்டும் ஏன் அப்படின்ற கேள்வி உங்களை அழுதுகிட்டு இருக்கிறியே. நான் சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் உன்னை அர்ப்பணிச்சா, உன்னை ஒப்பு கொடுத்தா, தம்பி நான் சொல்லுவேன், உன்னை கர்த்தர் கற்றுக்கொள்ளும்படியாக உருவாக்கும்படியாக கற்றுக் கொடுப்பார். நான் மறுபடியும் சொல்கிறேன், கற்றுக்கொள்ளும்படியாக உன்னை உருவாக்குவார். ஆமென். உருவாக்கி உன்னை உயர்த்தும்படியாக கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். தாவீதை போல கற்றுக்கொள்ளுகிற இடத்துல நீங்கள் கடந்து வரணும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். அம்னோன்ற ஒருத்தன் தவறு பண்ணிட்டான். அம்னோனை அழிக்கிறதுக்கு அவன் சகோதரன் யாரு? அப்சலோமே உடனே எழுப்பி போல அவன் காரியத்தை எல்லாம் கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். அப்சலோம் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க, எப்படி இருக்கான்? அமைதியாக இருக்கான். ஏன் அப்படின்னா, அவன் கற்றுக்கொண்டு காரியத்தை நடப்பிக்க வேண்டிய ஒரு இடம் அவனுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொண்டு காரியத்தை நடப்பிக்கும்படியாக ஒரு நாள் உங்களுக்காக காத்திருக்குது. யோசேப்புக்கு ஒரு நாள் காத்திருந்தது. தன் சகோதரர்களால் அவமானப்படுத்தான், குழியில் தள்ளப்பட்டான். ஸ்தோத்திரம். அவன் சிறைச்சாலையில் குற்றம் சாட்டப்பட்டு தள்ளப்பட்டான். இவைகள் எல்லாம் நேர்ந்தது. தரிசனம் கையில் இருக்குது. தரிசனம் என்னங்க இருக்குது? கையில் தரிசனம் இருக்குது. சார், என்னை உயர்த்துவேன்னு சொன்னீங்களேப்பா, என்னை மகிமையா வைப்பேன்னு சொன்னீங்களே, என்னை எல்லாரும் விட ஆசீர்வாதமா வைப்பேன்னு சொன்னீங்களே, இதெல்லாம் என் கையில தானே இருக்குது. ஏன் அப்படின்ற ஏக்கம், கவலை, இது எல்லாத்துக்கும் மத்தியில் ஆண்டவரே, இன்னும் என்னை எந்த வழியாக நீங்க கொண்டு போக விரும்புறீங்க, அந்த வழிக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அர்ப்பணிச்சதுனால தாவீது யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி ராஜ்ய பாரத்தின் மேல் அதிகாரம் உடையவனாக மாற்றினார். சார், நான் ஒன்று சொல்றேன், எகிப்துல எதுவுமே அவனுக்கு விளக்கப்பட்டதுன்னு ஒண்ணுமே இல்லை சார். எகிப்துல விளக்கப்பட்டதுன்னு ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் கையில் கொண்டு வந்து கர்த்தர் கொடுத்துட்டார். நீங்க ஆதியாகமம் கடைசி 50வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் எலும்புகளை கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய வீட்டார் எல்லாருக்கும் அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பகிர்ந்து கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்க கற்றுக்கொள்ளுகிறதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்து காத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, உங்கள் வருங்கால சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதத்தை கடத்த வல்லமை உள்ளவரா. என் வருங்காலம் ஆசீர்வாதமா இருக்கணும். என் வருங்காலம் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கடைசியாக நான் ஒரு குறிப்பை சொல்லி உங்களை ஜெபத்தை நடத்தி நான் முடிக்க போகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசியிருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் எழுந்துருங்க. டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, கண்ணை மூடுங்க. உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் பேசின காரியத்தை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒப்பு கொடுங்க. கடைசி குறிப்பு, முதல் குறிப்பு நான் சொன்னேன், காத்திருங்க. 2வது கற்றுக்கொள்ளுங்க. 3வது என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நிலைத்திருங்கள். கடைசி வரைக்கும் நிற்கணும். நிறைய பேர் ஓட்டத்தை பாதியில் முடிச்சிடுறாங்க. நிறைய பேர் லட்சியத்தை பாதியில் முடிச்சிடுறாங்க. அவங்களால முடியல. காரணம் என்ன தெரியுமா? காத்தில்லை, கற்றுக்கொள்ளலை. இந்த ஓட்டம் உங்களுக்கு பாதியில் முடியக்கூடாதுன்றதுக்காக இந்த கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த ராத்திரி நேரத்தில், இந்த பகல் வேலையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட திட்டம் தெளிவுமா இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடி, ஆவியானவரே என்னோட கிரியை செய்யுங்கப்பா, என்னோட பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடு. நிறைய பேர் ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றீங்க. ஆண்டவர் உங்களோட இடைப்படுவார், தொடர்ந்து இடைப்படுவார். நான் காத்திருந்தது வீணா போகல ஆண்டவரே, நான் கற்றுக்கொள்ற இடத்துல இருக்கிறன்றதுக்காக இன்னும் என்னை தாழ்த்த விரும்புகிறேன். தாவீதை போல ஒரு நாள் அரியணையை நான் பெரும்படியாக இன்னும் என்னை கற்றுக்கொள்ளுகிற இடத்துல இன்னும் மகிமையா மாற்றுங்க. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. நான் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கேன். முடிவு வரைந்து நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவான். முடிவு வரைந்து நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நான் கடைசி வரைக்கும் போகணும் ஆண்டவரே, என் ஓட்டம் கடைசி வரைக்கும் இருக்கணும். நான் பாதியில முடிச்சிடக்கூடாது என் ஓட்டத்தை. ஹல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாயை திறங்க. ஓப்பன் யுவர் மவுத். உங்களுடைய வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இன்னும் காத்திருக்கவும் கற்றுக்கொள்ளும் எனக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. யோசேப்பை போல நான் காத்திருக்கணும். எனக்குள்ள இருக்கிற தரிசனம் நிறைவேறும் வரைக்கும் காத்திருக்கணும். இன்னும் கற்றுக்கொள்ளணும். தாவீதை போல எந்த சூழ்நிலை கற்றுக்கொள்ற ஒரு கிருபை எனக்குள்ள தாங்க. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க 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 அம்மா, சீரியஸா கேளுங்கம்மா, கேளுங்க தம்பி, கேளு, வாயை திறந்து கேளு. ஹல்லேலூயா. என இன்னும் கற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அடங்கியிருந்தும் நீ கற்றுக் கொடுக்கிறவைகளை கற்றுக்கொள்ளும், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுக்க ஆமென் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் அவைகள் எனக்கு தகுதியா இருக்காது. தகுதி இல்லாதவைகள் என் இடத்துல இருக்குமானால் அந்த தகுதி இல்லாத காரியத்தை நான் உதறி தள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. தள்ள விரும்புகிறேன் சொல்லுங்க. நான் தள்ளி விடுறேன். தகுதி இல்லாததை நான் அடைஞ்சிருப்பேன், நான் அதை தள்ளி விடுறேன் ஆண்டவரே. இன்னைக்கு அது என் வாழ்க்கையை சீர்குலைஞ்சு போடக்கூடாது. சீர்குலைஞ்சு போடக்கூடாதுப்பா, சீர்குலைஞ்சு போடக்கூடாதுப்பா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. இது சதம் கிடையாது. நீ ஓடுற ஓட்டம் இது சதம் கிடையாது. This is not a life. இது இல்ல வாழ்க்கை. கர்த்தர் உனக்காக உன்னை மேன்மையானதை வச்சிருக்கிறார். இறஞ்சி போன துண்டு காரியங்களுக்காக நீ இம்மைக்குரிய இந்த பன்றிய போல மேய்ந்து போடுற நிலைமையில மாறிடாத. I beg you, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். அந்த இடத்துல நீ இல்ல. இப்போ கர்த்தர் உன்னை உயர்த்தி அலங்கரிக்க விரும்புகிறார். மகிமை இடத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போக விரும்புகிறார். எல்லாம் நீ அனுபவிக்க தகுதி ஆமென் அதிகாரம் இருக்குது. ஆனா தகுதியா இருக்காது. தகுதியா இல்லாதவைகளை தள்ளிவிடு. இளைய குமாரன் தான் பெற்ற ஆசீர்வாதம் கடினமா தகப்பனை கடினப்படுத்தி தகப்பனுடைய இருதயத்தை நோகடிச்சுட்டு அவன் கொண்டு எல்லா ஆசைகளையும் கொண்டு போய் துன்மார்க்கரோட அழிச்சு போட்டுட்டே இருக்கிறான். கடைசியா ஒரு வார்த்தை வசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளே, அவன் புத்தி தெளிந்த பின்பு. தகப்பனுடைய வீட்டை குறித்த எண்ணம் எப்ப தெரியுமா வருது? ஆமென். புத்தி இல்லாத வரைக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நினைக்கிறான். ஆனா கற்றுக்கொள்ற இடத்துல எப்போ வரலான்னு கேட்டா தன் புத்தி தெளிந்த பொழுது. தகப்பனுடைய வீட்டை நினைச்சு பாரு. உங்க அப்பா கஷ்டப்படுறத நினைச்சு பாரு. உன் தாய் கஷ்டப்படுறத நினைச்சு பாரு. உன்னோட பிறந்தவங்க கஷ்டப்படுறத நினைச்சு பாரு. அவன் நினைச்சு பாரு. புத்தி தெளியும்படியா அதை ஆவிக்குரிய சபை உனக்காக, ஆவிக்குரிய மேய்ப்பன் உனக்காக காத்திருக்கிறத நினைச்சு பாரு. சபைக்குள்ள நடக்கிற காரியம் உனக்காக ஏற்பாடு பண்ற இத்தனை ஆயிரங்கள் செலவு பண்ணி இந்த கூட்டம் எதுக்காக? உங்க பாஸ்டர்மா, உங்க பாஸ்டர் செய்யற காரியங்கள் எதுக்காக? தகுதி இல்லாத நான் பெற்றடி என் வாழ்க்கையில வேணுன்றதுக்காகவே இல்ல. உன்னை எப்படியாகிலும் உன்னை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கணுன்றதுக்காக, உன்னை மகிமையா மாற்றணுன்றதுக்காக, உன்னை உயர்த்தணுன்றதுக்காக, கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள்ள நீ அடங்கி இருந்து உன்னை கர்த்தர் உயர்த்தும்படியாக அவர் கையில ஒப்பு கொடுக்கணுன்றதுக்காக கைகளை தட்டி ஆவியில் நிறைந்து முழு பலத்தோடு கடமைக்காக தட்டாத. நல்லா ஆவியானவரே தம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க.